அந்த 10 பேர் 10 பேரோ 11 12 இவர்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை உதவி செய்யவில்லை. அவர்களுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த அளவுக்கு அவர்களுக்கு வளர்த்து விட்டேன், உதவி செய்தேன். இதெல்லாம் உதவி செய்துட்டு வளர்த்து விட்டு சொல்லி காட்டுவது நன்றாக இருக்காது என்றாலும் கூட அவர்கள் யார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல தேவையும் இல்லை. நான் சுருக்கமாகவே சொல்லிவிட்டேன். அங்கே இருந்தால் அன்புமணியோடு இருந்தால் அவருக்கு பலவித நன்மைகள் கிடைக்கும் என்பதனால் கூட இருக்கலாம். எப்படியோ அவர்களும் என்னோடு இருந்தவர்கள் தான், நான் வளர்த்தவர்கள் தான். நான் இல்லாமல் அவர்கள் வளர்ந்திருக்க முடியாது, இந்த நிலைக்கு வந்திருக்க முடியாது. அது போகட்டும். மூத்தவர்கள் ஒரு 4-5 பேர் அன்புமணிக்கு அறிவுரை சொல்லி அப்பா சொல்வதை கேட்டு நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன போது அவர் எதையும் கேட்காமல் மதிக்காமல் போனது. மரியாதைக்குரிய பழக்கருப்பை அவர்கள் கூட தந்தையிடம் தோற்பது, தந்தையிடம் மகன் தோற்பது பெரிய தவறல்ல என்று பல முறை சொல்லியிருக்கிறார், அறிவுரை சொல்லியிருக்கிறார். இது தோற்பது வெற்றி பெறுவது அல்ல. அவர் நல்ல அறிவுரை சொல்லியிருக்கிறார், 2 பொருள் வரை சொல்லியிருக்கிறார். அதாவது அவர் சொன்னது தந்தை சொல்ற மாதிரி, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்ற மாதிரி தந்தை சொல்லை கேட்டு நடந்து கொள்ள வேண்டும். அதிலே தவறில்லை என்று அவர் மிக அழகாக ஊடகங்களை சொல்லியிருக்கிறார். இது போன்று பல மூத்தவர்கள் பொதுவாக சொல்வார்கள், மூத்தவர் சொல் வார்த்தை அமிர்தம் என்று சொல்வார்கள். அப்படி அமிர்தம் போன்ற வார்த்தைகளை, அறிவுரைகளை அவர் சொன்னாலும் கூட அவர் எதையும் கேட்காமல் இப்படி இந்த மாதிரியான ஒரு நிலை வருவதற்கு காரணமாக இருந்தார். நம்முடைய பாரத பிரதமர் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்தபோது அவர் பேசிய பேச்சு கூட இதற்கு பொருந்தும். தனையனுடைய செயல் தந்தையினுடைய செயலை விட உயரமாக இருக்கக்கூடாது. அந்த தஞ்சை பெரிய கோயில் அந்த உயரம், கங்கை கொண்ட சோழபுரத்தில் கட்டப்பட்ட உயரம், அது பெரிய கோயில் உயரமாகவும் இது கொஞ்சம் தாழ்வாகவும் இருந்ததை சுட்டிக்காட்டி, ஆக அவர் அழகாக சொல்லியிருக்கிறார் நம்முடைய பிரதமர் அவர்கள். இப்படி பல்வேறு தரப்பினரும் அவருக்கு அறிவுரை சொன்னாலும் அவர் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை. அதனாலேதான் இந்த முடிவை எடுக்கிறோம். இன்று முதல் என்னுடைய இரா என்ற தலைப்படத்தை போட்டுக் கொள்ளலாம். கட்சியை பாட்டாளி மக்கள் கட்சி இது
45-46 ஆண்டு காலம் ஓடி ஓடி உழைத்து நாங்கள் உழைக்கலே வயல்வெளியிலே நடந்து தண்ணி வண்டி இல்லாமல் இரவு 3 மணிக்கு அப்பொழுது கூட கஞ்சியை குடித்து 96,000 கிராமங்களுக்கு இதுவரை சென்று தெற்கே கன்னியாகுமரியிலிருந்து வடக்கே கும்படிப்பூண்டி வரை அதே போன்று கிழக்கே மேற்கே என்று எல்லா கிராமங்களுக்கும் சென்று